இல்ல நான் பதிவு பண்ணது அப்படி இல்லை. எனக்கு இந்த மாதிரி சினிமா உலகத்துல இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப் கேள்வி கேட்டாலே எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. அதை சட்ட ரீதியா அவங்க கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நம்ம வந்து சட்ட ரீதியா பதில் சொன்னோம். எந்த ஒரு விவாகரத்து கேஸுமே வந்து குக்கி கட்டர் கிடையாது. ஒரு தம்பதியினருக்குள்ள நடக்கக்கூடிய வழக்கு இன்னொரு இடத்துல அதே போன்ற வழக்கும் இருக்காது, அது போன்ற தீர்ப்பும் இருக்காது. பொதுவாக நம்முடைய நீதிமன்றங்கள்ல ஜீவனாம்சம் என்ற விஷயம் ஒரு வாழ்க்கை இழந்த வயதையும் இழந்த வாழ்க்கையையும் புனரமைத்து கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு உதவியாகவும் ஒரு ஊக்கமாகவும் தான் நீதிமன்றங்கள் கருதும். அது வந்து நம்முடைய சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு இழப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இழப்பீடா அதை பார்க்க முடியாது. இனி நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் கருதும். அந்த கருத்துல தான் நம்ம சொல்றோம். இப்போ மெயினான பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேசஸ் வரும்பொழுது அதுல வந்து பெரிய அமௌண்ட்ஸ் டிஸ்கஸ் ஆகும்போது அன்றாடம் போராடி கொண்டிருக்கும், அடிப்படை உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கும் பல பெண்கள், குடும்ப பெண்கள், அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து விவாகரத்துன்னு வரும்போது அவங்க வாழ்க்கையே மாறி போகுது. அவங்களுடைய வலியை வந்து நம்ம பேசுறது இல்லை. ஹை ப்ரொஃபைல் செலிபிரிட்டி கேஸை வந்து டெய்லி நீங்க கேள்வி கேட்குறீங்க. பட் ஒரு டைவர்ஸ் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க அவ்வளவு கொடுமையான ஒரு பரிதாபமான கேஸ் எல்லாம் வரும். அந்த பெண்களுக்கான நியாயத்தை இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகள் வந்து அந்த நியாயத்தை மறைச்சிடுதுங்கிறது தான் என்னுடைய மெயின் ப்ராப்ளம்.